ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சமூக ஆய்வாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இம்ரான் கான் பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபர், முன்னாள் கிரிக்கெட் வீரர். பாகிஸ்தானை தாண்டியும் எல்லா நாடுகளால் அறியப்பட்டவர். ஏன்னா கிரிக்கெட் வீரருங்கனால அரசியலுக்கு அப்பாற்பட்டும் விளையாட்டு விரும்பிகள் விரும்புவாங்க. இந்தியாவில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர் அங்கு உள்ள மத அமைப்புகளால், இராணுவ தளத்தினால், அமெரிக்காவினால், பல்வேறு அமைப்புகளால் அவர் புறவைய தாக்குதலுக்கு உள்ளானார். சிறைவாசம் அனுபவிக்கப்பட்டது. இப்போ அவர் எங்கே இருக்காரு என்ன அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்குது. பாகிஸ்தான் மாதிரி நாடுகளில் முன்னாள் அதிபர்கள் சுட்டு கொல்லப்படுவாங்க. கொன்னதுக்கப்புறம் இராணுவ ஆட்சி வரும், பின்னாடி அமெரிக்கா இருக்குங்கிற செய்தி வரும். இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ இம்ரான் கான் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்காரா இல்லையா? கொலை செய்யப்பட்டு விட்டாரா? என்ன நடக்குது? அவர் கொலை செய்யப்பட்டால் அங்கே யாருக்கு லாபம்? என்ன நடந்துக்குது? நீங்க சொன்ன மாதிரி அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கிற பதட்டம் இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிறது. இம்ரான் கான் என்று சொன்னாலே 80களில் இருப்பவர்களுக்கு தான் அவரை பற்றிய ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது 80 காலங்களில். ஏன்னா இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட 1983 தான் உலக சாம்பியனாக ஆனாங்க, கபில் தேவ் அவர்கள் தலைமையில். இப்போ அந்த காலகட்டங்களெல்லாம் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணியும் மோதியது என்றால் எவனும் வேலைக்கே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு இது. நீங்கள் இதில் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி இம்ரான் கான் போன்றவர்களுக்கு இந்தியாவிலே பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருந்துச்சு. ஒரு ஸ்டைலிஷான பிளேயர், ஸ்டைலிஷானவர், நிறைய பெண் ரசிகைகள். பொதுவாக கிரிக்கெட் உலகத்தில் பெண் ரசிகைகள் அதிகம் உடைய கிரிக்கெட்டர்களில் ஒரு முக்கியமானவர் இம்ரான் கான். அப்படிதான். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் அந்த காலகட்டத்தில் பல்வேறு கிரிக்கெட்டர்கள் உலக புகழ் பெற்றிருந்தாங்க. நம்முடைய தந்தையார் காலத்திலெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, வாசிம் அக்ரமிலிருந்து, வக்கார் யூனிஸிலிருந்து, இம்ரான் கான் போன்றவர்கள், சையத் அன்வர் போன்றவர்கள் எல்லாம் மிக புகழ்பெற்ற கிரிக்கெட்டர்கள். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. இந்த ஒன் டே மேட்ச்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் சையத் அன்வர் தான் 183 ரன்கள் அடித்து உலக சாதனை படைத்த அந்த காட்சிகள் எல்லாம் பத்திரிகையில் வந்தது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு பின்புலம் கொண்டவர். இங்கிலாண்டில் வெள்ளைக்கார கிரிக்கெட்டர்களை விட இம்ரான் கானுக்கு ரசிகைகள் அதிகம் என்று பத்திரிகைகள் எழுதினாங்க. இந்தியாவில் அப்போ ரவி சாஸ்திரி, கபில் தேவ் கூட அப்படி இருக்காது. ரவி சாஸ்திரி, வென் சர்க்கார், இவர்களெல்லாம் அதை ஒட்டிய ஒரு ஸ்டைலிஷான ரசிகைகளை பெற்ற கிரிக்கெட்டர்கள். இப்போ இவருடைய அந்த பின்புலத்தை பார்த்தால் இவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அரசியலுக்கு வர்றார். அதான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் இவருடைய தாயார் புற்றுநோயால் இறந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வர்றார். அவர் தன்னுடைய பெரும் பணத்தை ஒரு இலவச புற்றுநோய் மருத்துவமனை பாகிஸ்தானில் லாகூரில் ஏற்படுத்தியிருக்கிறார். இவர் அடிப்படையில் ஒரு பஞ்சாபி. அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அது பாகிஸ்தான் பஞ்சாப். இப்போ இந்த பஞ்சாப் பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, இந்தியா பஞ்சாப், பாகிஸ்தான் பஞ்சாப். அந்த பாகிஸ்தான் பஞ்சாபை சார்ந்தவர் தான் இம்ரான் கான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் கிரிக்கெட்டில் நம்ம 1983 வேர்ல்ட் கப் வாங்கினோம். 1992 முதன்முறையாக பாகிஸ்தானுக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தவர் அவர் தான். ஸோ இப்போ அந்த சாதனைகள், ஃபாஸ்ட் பவுலிங், ஸ்டைலிஷான பவுலிங், ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு ரேஞ்சான அந்த அழகும் பர்சனாலிட்டியும். இன்னைக்கு அவருக்கு வயது 70 வயது இருக்கலாம். அப்போ இவர் அரசியலுக்கு வந்தார். இப்போ என்ன சொல்லிட்டு வந்தாருன்னா, அவர் அடிப்படையில் ஒரு இங்கிலாந்துடைய குடிமகனாக இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு 3 திருமணங்கள் நடந்துச்சு அந்த காலகட்டம். அடுத்தடுத்து அவர் ஒரு வெள்ளைக்கார பொண்ணை தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணார். ஜெசிமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, முஸ்லீம்லாம் இல்லை, ஜெசிமா ஸ்மித் அந்த பொண்ணு பேரு. அது முஸ்லீமாக மாறி திருமணம் முடிந்தது. இரண்டு மகன்களும் இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர்கள் தான். அப்போ அந்த சூழலில் அரசியலுக்கு வர்றாரு. அந்த முதல் மனைவி விவாகரத்து பண்ணிட்டு தான் வர்றாரு. இதுதான். அப்போ இந்த அரசியலுக்கு வரும்போது எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது நமக்கு தெரியும். பாகிஸ்தான் அரசியலில் ஒன்று இராணுவ ஆட்சி நடக்கும், இல்லைன்னா பிரதமர் கொல்லப்படுவார்கள். அப்படித்தான் அந்த அந்த வரலாறு. இப்போ நீங்கள் அப்போ அந்த காலத்திலேருந்து லியாகத் அலி கான் காலத்திலேருந்து பாருங்க, அவரும் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் சுல்ஃபிகார் அலி பூட்டோ, அதாவது பெனாசிர் பூட்டோவுடைய தந்தை, அவரும் கொல்லப்பட்டார். பெனாசிர் பூட்டோவும் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இப்படித்தான். அது இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இராணுவ ஆட்சிகள்,
அங்கே இராணுவத்தை மீறி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் நம்ம வந்து ஜனநாயகத்தை இப்படிப்பட்ட சூழலிலும் நம்ம ஜனநாயகத்தை விட்டு கொடுக்கல. ஆனால் பாகிஸ்தானில் அது ஜனநாயகங்கிற பேரில் தான் ஜனநாயகம். அது முழுக்க முழுக்க இராணுவத்தோட அந்த கட்டுப்பாடும் இராணுவத்துடைய அந்த ஆதிக்கமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் சமீபத்தில் கூட பாகிஸ்தானுடைய தளபதி முனீர்கான் போய் வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதி போய் ட்ரம்பை போய் பார்த்த விஷயங்கள்லாம் நம்ம செய்தியில் படித்தோம், நம்மளே பேசியிருக்கோம். அதை கூட பேசிட்டு வந்து ட்ரம்ப் சொன்னார்ல ஐ லவ் பாகிஸ்தான் அப்படின்னு பேசினதையும், போர்களை நிறுத்துவதற்கு இந்த முனீர் தான் ரொம்ப உதவி செஞ்சார்னு சொல்லியே ட்ரம்ப் பேசினார். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பாகிஸ்தானை மறைமுகமாக ஆட்சி செய்பவர்கள் பாகிஸ்தான் இராணுவம் தான். பாகிஸ்தான் இராணுவமும் அவருடைய உளவுப்படையான ஐஎஸ்ஐயும் தான் மறைமுகமாக ஆட்சி இருக்கும். அப்போ இராணுவத்தை மீறி அவருடைய உளவுப்படையை மீறி நீங்கள் வந்து அங்கே எந்த பிரதமர்களும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இந்த பெனாசிர் போட்டோ சுல்ஃபிகர் போட்டோலாம் கொல்லப்பட்டதற்கு இராணுவம் பின்புலமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. அப்போ ஜனநாயகத்தில் வந்து அங்கே பிரச்சனை வரும்போது இராணுவ ஆட்சியை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இராணுவம் வந்து தேர்தலை வச்சு ஒரு பேரளவில் ஒரு ஜனநாயக ஆட்சியை கொடுக்கும். இப்போ ஏற்கனவே கூட இன்னைக்கு இருக்கின்ற நவாஸ் ஷெரீஃபோட கட்சி கூட, நவாஸ் ஷெரீஃப்னு ஒருத்தர் பிரதமர் இருந்தார் பாகிஸ்தான்ல, அவரை நீக்கினது யாரு? அதுக்கப்புறம் முஷரப் ஒருத்தர் வந்தார்ல, அவர் ரொம்ப காலம் ஆட்சி புரிஞ்ச ஒரு 10 வருஷ காலம். அவர் நம்ம நவாஸ் ஷெரீஃபை நீக்கிட்டு தான் வந்து ஆட்சி கார்கில இல்லையா? அந்த அது வந்து நவாஸ் அந்த முஷரப் பீரியட்ல ஜாவுலக் பீரியட்ல எல்லாம் நிறைய இந்த மாதிரி யுத்தங்கள் நடந்தது. அப்ப எப்பெல்லாம் வந்து ஜனநாயக ஆட்சியை நீக்கிறாங்களோ அப்போ இராணுவ ஆட்சி வரும். அப்போ இராணுவத்தை பகைத்து கொள்ளக்கூடாதுங்கிற அந்த கான்செப்ட்ல தான் யார் வேணாலும் ஆட்சியில் இருப்பாங்க. இப்போ இம்ரான்கான் வந்து கிட்டத்தட்ட 92களில் வந்து வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 2000களில் அவர் வந்து கிரிக்கெட்டை விட்டு விலகிட்டார். அவருக்கு வந்து அந்த வயது மூப்பு. நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டர்கள் கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த்லாம் வந்து இம்ரான்கான்னா எந்திரிச்சு சல்யூட் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு இம்ரான்கானுடைய தாக்கம் தமிழகத்தில் இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் அவர் அரசியலுக்கு வந்தார். இப்போ மற்ற எந்த கிரிக்கெட்டரும் அரசியலுக்கு வரல. இப்போ ரமேஷ் ராஜாவாக இருக்கட்டும், வக்கார் யூனிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வாஷிம் அக்ரமாக இருக்கட்டும், சையத் அன்வராக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அரசியலுக்கு வரல. ஆனால் இம்ரான்கானுக்கு ஏன் அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்ததா ஒரு பிபிசி சேனல் அவர் சொன்னதையும் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் வந்து அரசியல் மோசமாக இருக்கிறது, ஒரு நியாயமான ஜனநாயகம் பாகிஸ்தானில் இல்லை, அதை நான் சுத்தப்படுத்துறதுக்கு அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார். இன்னும் சொன்னார், அவர் ஆரம்பித்த கட்சிக்கு பேர் P18 சொல்லக்கூடியது, அதாவது பாகிஸ்தான் தாரிக் இன்சிஃபாத் அப்படிங்கிற கட்சி. அதுக்கு அர்த்தமே வந்து நம்ம தமிழ் படுத்தி பார்த்தா ஜனநாயக மையம், மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு ஜனநாயக மையம். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்சி தான். அதுக்கான அந்த கட்சியுடைய குறிக்கோளை எப்படி வச்சிருக்காருன்னா, நீங்கள் இதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு வந்து திராவிட மாடலுடைய அந்த இது ஞாபகம் வரும். ஊழலற்ற அரசியல் தூய்மை, ஈக்குவாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ், இந்த 4 விஷயங்களை வைத்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அப்போ என்னன்னா, அங்கே தூய்மை, அரசியல் தூய்மைங்கிறது கிடையாது, ஊழல் மிகுந்திருக்கு, ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சமூக நீதியே அங்கே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அதெல்லாம் கரெக்டு தான். ஒரு கட்சி ஆரம்பித்து, ஆனால் யாரும் அதை அந்த சமயத்தில் பெரிதுபடுத்தலை. ஏன்னா பழம்பெருமையான கட்சிகள் 2 கட்சி இருக்கு. அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், அதுதான் இந்தியா சுதந்திர காலகட்டத்தில் ஜின்னா உருவாக்கின கட்சி. பிரிஞ்சு இங்கே வந்தாங்க, காகிதம் இல்லத்து இந்த பக்கம் வந்துட்டாரு, எங்களுக்கு அந்த பக்கம் ஜின்னாவுடைய இதுதான் இருந்தது. அது ஒரு கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனால் அந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் வந்து வழக்கிழந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் ஷெரீப் பிரிவுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிரிவு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. பழைய முஸ்லீம் லீக் அங்கே கிடையாது. அதே போன்று பார்த்தீங்கன்னா PPPன்னு ஒரு கட்சி இருக்கு, அதாவது பெனாசிர் பூட்டோவுடைய கட்சி. அவங்க காலத்தில் அதை ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி இப்படி ஒரு கட்சி. இப்போ இதை பெனாசிர் பூட்டோ காலத்தில் இருந்து. அப்போ பெனாசிர் பூட்டோ அந்த கட்சியும் முஸ்லீம் லீக், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் ஷெரீப் கட்சியும் தான் அவங்க வந்து இருந்தாங்க. இப்போ இந்த கட்சிகள் கடையில் தான் மாறி மாறி ஆட்சி இருந்தது. பெனாசிர் பூட்டோ கொல்லப்பட்டதுக்கு பிறகு பெனாசிர் பூட்டோ வந்து கொல்லப்பட்டது பிறகு இராணுவ ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்குடைய கட்சி
ஆட்சியை பிடித்தது. இப்படி அவர்களுக்குள் தான் போட்டி இருக்கும். புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது வந்து பாகிஸ்தான் தரீக் இன் சஃபாங்கிற மாதிரி, அதாவது ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் நான் வந்து, இது வந்து ஒரு மனிதனே மக்கள் நீதி மையம் மாதிரி ஒரு கட்சியை ஒன்று ஆரம்பிச்சு சமூக நீதி கோட்பாடுகள் எல்லாம் கொண்டு வந்து. மக்கள் நீதி மையம் சமூக நீதி கோட்பாடு கிடையாது, பேரு தான். இப்ப அவரு சமூக நீதி கோட்பாடை பத்தி ரொம்ப பேசுறாரு திமுகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம், அது வேற. அப்ப இப்படி எல்லாம் சொன்னார். ஆனா ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஆட்சியை பிடிச்சாங்க. அதான் முக்கியம். ஒரு கிரிக்கெட்டர், ஒரு கிரிக்கெட்ல வந்து சாதித்த ஒருத்தர் பாகிஸ்தானுடைய அரசியலை புரிந்து கொண்டு வந்தாரா புரியாமல் வந்தாரான்னு தெரியல. ஆனா 2018 பிரதமராக பதவி இருக்கிறார். இப்போ அந்த காலகட்டத்தில் இராணுவமும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன பிரச்சனை அப்படின்னா, பதவியேற்று கொஞ்ச நாள்ல அவர் சொன்ன ஒரு செய்தி தான் அங்கே பெரிய குழப்பம் ஏற்பட்டது. முக்கியமானது, பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையை மாற்ற வேண்டும். ஏப்பா பெரிய விஷயம் இல்ல இது? பெரிய விஷயம். ஏன்னா பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கை என்பது அமெரிக்கன் சார்புடைய கொள்கை. ஆனா நான் வந்து அதை மாற்ற போறேன்னு சொன்னார். அதுக்கு உதாரணமா 2022 தான் ரஷ்யா உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா கவனிங்க. 2018 ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஒரு 3 வருட காலம் வந்து பிரதமராக இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் கூட அவர் மோடியை நான் சந்திக்க வேண்டும், இந்தியாவோட உறவை மேம்படுத்தணும், இப்படிலாம் பேசினார். அது அங்கேயும் பிடிக்கல, இங்கேயும் பிடிக்கல, பாகிஸ்தான்ல ஈடுபடலை. ஆனால் வந்து சண்டை வேண்டாம், இந்தியா எனக்கு வந்து நேசம் மிகுந்த நாடு, நான் கிரிக்கெட் அங்கே நிறையா விளையாடி இருக்கேன் அது சொன்னது. மும்பையிலையும் சென்னையிலையும் கல்கத்தாவிலும் என்னுடைய காலங்கள் பொற்காலங்கள், அந்த பகுதியை நான் ரொம்ப மதிக்கிறேன். அப்போ இந்தியர்களும் பாகிஸ்தான்களும் நெருங்கணும்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். அதுவே பாகிஸ்தானில் பிடிக்கல. இந்தியாவிலையும் அதை வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் பெருசாக ரசிக்கல. அப்போ இந்த நேரத்தில் என்ன சொன்னார்னா, வெளியுறவு கொள்கையை மாற்ற வேண்டும், முக்கியமாக அமெரிக்க சார்புடைய கொள்கையாக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதை வெறும் சொல்ல மட்டும் இல்லை, 2022 ரஷ்யாவுக்கு பயணமாகிறார் இம்ரான்கான். எப்பன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடக்குது, ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலே நடந்துகிட்டு இருக்கு. அப்பொழுதுதான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் போய் ரஷ்யாவில் போய் ஒரு பாகிஸ்தான் பிரதமர் வந்து இருந்து கொண்டு நான் ரஷ்யாவோட உறவு மேம்படுத்த போறோம்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு எரிஞ்சுது, திகுன்னு எரிஞ்சுது. உடனே வந்து அப்போது இருந்த இவர் யாரு, ராணுவ தளபதி, இன்னைக்கும் அவர் தான் தளபதி, ஜாவித் பஜ்வான்னு ஒருத்தர். இப்போ இன்னைக்கு வந்து இவர் மாறிட்டாரு, இன்னைக்கு வேற, இன்னைக்கு முனீர். அப்போ அன்னைக்கு இருந்த ஜாவித் பஜ்வா, அவர் எல்லா தளபதிகளுமே அமெரிக்காவுடைய கைக்கூலிகள் தான் பாகிஸ்தானை பொறுத்தவரை. ஆமா, பாகிஸ்தானை பொறுத்தவரை அமெரிக்காவுடைய நெருக்கம் இல்லாமல் எந்த தளபதியும் வர முடியாது, அப்படிதான் அங்க சிஸ்டம். அப்போ அந்த பஜ்வாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன உங்க ஆள் வந்து ரஷ்யாவில் உட்காந்துட்டு இருக்காரு, இது எப்படி ஏற்றுக்க முடியும், ரஷ்யா ஆதரவு என்றால் நீங்க எப்படி இந்தியாவை சமாளிப்பீங்க? அப்போ அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு என்பதே இந்தியாவுக்கு எதிரான ஒரு செக்கு தான். அப்படி அந்த இடத்துக்கு நீங்க நகர்றீங்க. அப்போ நீங்க வந்து சீனாவோட நெருக்கம் மட்டும் காமிக்க போறீங்களா, அமெரிக்கா உங்களுக்கு விரோதமாகதுனால் பல்வேறு பிரச்சனைகளை பேசுறாங்க. இது ஒரு முக்கியமான நகர்வு. அப்போ இது என்ன ஆகுதுன்னா பாகிஸ்தானில் பெரிய பிரச்சனையை கொடுக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இனிமேல் வந்து பாகிஸ்தான் சுதந்திரமாக எந்த முடிவையும் எடுக்கும், இனி வந்து எந்த நாட்டுக்கும் அடிமையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு செய்தியை மாஸ்கோவில் வச்சு பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறார் இம்ரான்கான். இப்போ இது ஒரு பெரிய செய்திகளாக இன்னைக்கு மேலை நாடுகளில் பரவுகிறது. இப்போ பாகிஸ்தான் இனிமேல் வந்து அமெரிக்க ஐரோப்பிய ஆதரவு மனப்பான்மையை விட்டு விலகுகிறது. இது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஏற்றதல்ல, அது புரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இந்திய இராணுவத்தோடு நம்ம நெருக்கமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், இந்திய மக்களோடு உறவாக இருக்கணும், சண்டை போட வேணான்னு சொன்னதையும் பாகிஸ்தான் இராணுவம் ரசிக்கலை. இது எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறது யாரு, நம்ம ஷபாஸ் ஷெரீஃப், அதாவது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் உடைய நவாஸ் ஷெரீஃபுடைய பிரிவு. அப்போ வந்து இந்த இவருடைய சகோதரர் தானே, நவாப் ஷெரீஃபுடைய சகோதரர் தான் இந்த ஷபாஸ் ஷெரீஃப், அவர் தான் வந்து அந்த கட்சியுடைய பிரசிடெண்டாக இருக்கார். இதற்கிடையில் இம்ரான்கான் வந்து பிரதமராக இருக்கார். இப்போ பெனாசிர் பூட்டோட கட்சியில் பெனாசிர் பூட்டோ கொல்லப்பட்டு ஏற்கனவே இருந்தனால அவருடைய கணவர் தான் அதுக்கு பொறுப்பில் இருக்கார்.
அவருடைய கணவரும் அவருடைய பையனும் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. இந்த 3 கட்சிகளுமே தனித்தனியாக இருந்த காலகட்டத்தில் எப்படி சூழ்ச்சி பண்றாங்க பாருங்க. இம்ரான் கானுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு வராங்க. இது நல்லா இந்த பார்வையை நீங்க புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் அரசியல் எப்பதான் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அது இந்தியாவில் கூட நடக்குமான்னு தெரியல. பாகிஸ்தான் பாராளுமன்றத்தில் இம்ரான் கானுக்கு எதிராக 2022 ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இந்த கட்சியே ஊழலுக்கு எதிரான கட்சி, சமூக நீதி பேசிய கட்சி, இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டி இருக்கணும்னு பேசிய கட்சி. ஆனால் இம்ரான் கான் மேல 14 வகையான ஊழல்களை ராணுவம் சுமத்துது. அந்த நாட்டு ராணுவமே அவர் மேல அது உண்மை கிடையாதுங்க. அவருக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. கிரிக்கெட்ல இங்கிலாந்துல சொத்துக்கள் இருக்குது. பஞ்சாப்ல அடிப்படையில் ஒரு பெரிய பணக்காரங்க ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லல. அந்த ஆளுக்கான தேவைகள் இல்லை. ஏன்னா கட்சி உள்ள ஆரம்பிச்சு ஒரு ஏன் செய்ய மாட்டான்னு சொல்றேன்னா, கேன்சர் இன்ஸ்டிடியூட்னு ஒன்று அவருடைய தாயாருடைய மறைவுக்கு பின்னாடி இலவசமாக புற்றுநோய்க்கான சிகிச்சைக்கு ஒரு பெரிய மருத்துவமனையை இலவசமாக கட்டி வச்சிருக்காரு. அதுக்கு இவருடைய ஃபண்டில் தான் ஒன்று. இரண்டாவது, ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இலவசமாக கட்டி அரசியல் வருவதற்கு முன்பாகவே அந்த இது இன்னைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த வேலையெல்லாம் ஒருத்தர் செய்யணும்னு அவசியம் இல்லையே. அவங்க அம்மா பேரில் யூனிவர்சிட்டி, அம்மா பேரில் கேன்சர் இன்ஸ்டிடியூட், எந்த காசும் வாங்காமல் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு மேலே ஊழல் செஞ்சாரான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்படி வழக்கு தொடுக்கும் அளவுக்கு அல்லது தண்டனை கொடுக்கும் அளவுக்கு ஊழல் செஞ்சாராங்கிறது தெரியல. அது ஒரு கேள்விக்குறிதான். அடிப்படையில் அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட ஊழல்களை செய்பவர்கள் நிச்சயமா மோசமானவர்கள். அந்த கேஸ்ல ராணுவ நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு 14 வருஷம் சிறைன்னு சொன்னாங்க. இப்படி ஒரு வெர்டிக்ட் வந்துச்சு. அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகல. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அவர் மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க 2022. நீங்க பார்க்கணும், எதிர்கட்சி ஷபாஸ் ஷெரீஃபுடைய கட்சி பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கு, இன்னொரு கட்சி அந்த ஜுல்ஃபிகார் அலி பூட்டோடைய மனைவி அந்த குடும்ப கட்சி, பெனாசிர் பூட்டோட கணவர் தான் இருக்கார், சர்தார்தி தான் இருக்காரு. அவர்கள் 2 பேரும் தனியா இருந்தாலும் இம்ரான் கான் விஷயத்துல சேர்ந்து கொண்டு அவர் ஆட்சியை கலைக்கிறாங்க. எம்பிக்களை விலைக்கு வாங்குறாங்க, 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க, ஆட்சியை கலைக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருந்த 2 பேரும், எதிரெதிர் துருவத்தில் இருந்த 2 பேரும் சேர்ந்து கொண்டு ஒரு ஆட்சியை அமைக்கிறாங்க. இம்ரான் கானை கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது? இப்போ இராணுவத்துடைய சதி இல்லாமல் இது வாய்ப்பில்லை. ஏன்னா அங்கே இராணுவத்துடைய சதி இல்லாமல் அரசியல் கட்சியே கிடையாது. ஒரு பிரதமரே வர முடியாது. சர்தாரியாக இருந்தாலும் சரி அல்லது இவர் ஷபாஸ்கானா இருந்தாலும் சரி இராணுவத்துடைய கீழே தான் இருக்கார். அப்போ இவர்கள் இம்ரான் கான் இருந்தால் பாகிஸ்தானுடைய வெளியுறவு கொள்கையிலே மாற்றம் கொண்டு வந்துடுவார். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டார். அவருடைய ஆட்சி முடிவதற்கு இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ தான் இருக்கு. அதற்குள் ஒரு வெளியுறவு கொள்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். அதற்குள்ள கைது பண்றாங்க. கைது பண்ணி 2023 சிறையில் அடைக்கிறாங்க. 2023 ஜனவரியிலிருந்து இன்று வரை அவர் சிறையில தான் இருக்கார். அந்த சிறையில் இருந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு உச்ச நீதிமன்றம் 14 வருஷம் சிறை என்று உறுதிப்படுத்துது. இப்ப சிறையில் தொடர்கிறார். இப்ப கிட்டத்தட்ட இந்த 2025 ஜனவரி வரைக்கும் அவர் போய் பார்க்குறாங்க. கட்சிக்காரங்க போய் பார்க்குறாங்க. பல்வேறு உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் போய் கேட்குறாங்க. ஆனால் இந்த ஜனவரி 2025க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 11 மாதங்கள் அவரை சந்திப்பதற்கு யாரையும் அனுமதிக்கல. அவர் யாரிடமும் வெளியுலகத்துல பேசல. அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற எந்த தகவலும் இல்லை. கிட்டத்தட்ட 11 மாசம் ஆச்சு. அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்கிற செய்தி இன்னைக்கு பேசப்படுது. ஏன்னா இம்ரான் கானுடைய சகோதரிகள், இன்னைக்கு அவர் குடும்பம் சொன்னா அவருடைய சகோதரிகள் தான். ஏன்னா அவருடைய மனைவிகள் 2 பேர் ஏற்கனவே விவாகரத்து செய்யப்பட்டாங்க. முதல் மனைவி அந்த ஆங்கிலேய பெண் விவாகரத்து செய்யப்பட்டு தன் குழந்தைகளோட லண்டன்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இரண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணாரு, ஒரு ஜேர்னலிஸ்ட். அந்த ஜேர்னலிஸ்ட் இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையை ரசித்து பின்னாடி திருமணம் ஆனா கூட பரவாயில்லைன்னு சொல்லி கூட திருமணம் பண்ணவங்க. 10 மாசம் வாழ்க்கை தான் நடந்தது. அந்த பெண்ணும் விவாகரத்து பண்ணப்பட்டாங்க. மூன்றாவது ஒரு பெண், அவர் முழுக்க ஆன்மீக பிரச்சாரம் செய்வார், ஆன்மீகவாதி. அதாவது இம்ரான் கான்
உடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி ஒரு ஜாலி பர்சன் கிடையாது, அவர் மாதிரி வாழ்க்கையை அனுபவித்தவர் கிடையாது, உலகத்தை சுத்தினவர் கிடையாது, பெண்களோடு சுத்தினார். ஆனா ஒரு கட்டத்துல வந்து ஆன்மீகத்துக்குள்ள வர்றார். எல்லா மனிதர்களுக்கும் உள்ள அந்த ஒரு இதுதானே, ஆன்மீகத்துக்கு வரும்போது ஆன்மீக வழிகாட்டியவே திருமணம் பண்றார். யார்? இஸ்லாம் ஆன்மீகத்துக்குள்ள தான் வராரு. இஸ்லாமத்தை பற்றிய ஒரு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கு. இஸ்லாம் அதுக்கு இப்பதான் கடவுள் நம்பிக்கை இந்த குழந்தை இந்த சமீப காலத்துல இருக்கு. அதுக்காக வழிகாட்டியாக கூட ஒரு பெண்ணை தான் வச்சிருக்காரு. அந்த பெண்ணையே திருமணமும் முடிச்சிட்டார். அந்த பெண்ணோட தான் கிட்டத்தட்ட அவர் ஒரு 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 3-4 ஆண்களாக வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் பிரதமரானதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்றார், 3ஆவதா. இப்போ கைது செய்யப்பட்டது இம்ரான் கானும் அந்த பெண்மணியும், 2 பேர் மேலே தான் குற்றச்சாட்டு. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. இப்போ 2 பேரும் நீ கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. இப்போ குடும்பம்னு ஒண்ணு இல்லை. அவருடைய குடும்பம் என்றால் அவருடைய சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க, வேற தாய் தந்தையர்கள் கிடையாது. ஏன்னா இவருக்கு வயசு 70 வயதை இப்ப கடந்து இருக்கிறது. அப்ப இந்த சகோதரிகள் இன்னைக்கு போய் தர்ணா பண்றாங்க, லாகூர்ல போய் தர்ணா பண்றாங்க. ஏன்னா அவருடைய சிறைச்சாலை என்று பார்த்தால் ராவல்பிண்டியில் இருக்கு. இப்ப ராவல்பிண்டி சிறைச்சாலைக்கு வெளியே இன்னைக்கு இம்ரான்கானுடைய சகோதரிகள் தர்ணா பண்ண காட்சி தான். அந்த தர்ணா பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அது ஒரு சர்வதேச செய்தியாக மாறி இன்னைக்கு வந்து இம்ரான்கானை பற்றிய ஒரு பேச்சு. கடந்த ஒரு 10 மாசமா இம்ரான்கானை பத்தி யாருமே பேசல. இப்ப இது பாகிஸ்தானுடைய தளபதி முனீர், இப்ப இருக்கின்ற ஷெபாஸ் ஷெரீப் எல்லாருமே வெள்ளை மாளிகைக்கு போனாங்க. வெள்ளை மாளிகையில் இம்ரானை பத்தி எந்த கேள்வியுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு இம்ரான்கான் வந்து அமெரிக்கா மனநிலைக்கு எதிராக இருந்தவர் என்று ஒரு குற்றச்சாட்டு கேட்கல. அப்ப இன்னைக்கு வந்து அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா? ஜெயில இருக்காரா? ஜெயில தாங்க இருக்காரு. 14 வருஷம் ஜெயிலு. எலெக்ஷனே ஜெயில தானே சந்திச்சாரு அவரு. அவர் சந்திக்கல. அவர் வந்து எலெக்ஷன் ஜெயில இருக்காரு. உங்க கட்சிக்காரங்க பாக்குறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் அப்போ 2022 இருந்து அவர் இப்ப இல்ல. இப்போ வந்து இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் உடைய இந்த நவாஸ் ஷெரீப் பிரிவுடைய கட்சி தான் இன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அவர் தேர்தல் நிக்கட்டும் வேற, முதல்ல இருக்காரா இல்லையா, அவர் உயிரோட வச்சிருக்காங்களா இல்லையா? என்ன சந்தேகம்? நல்ல கேள்வி. என்ன சந்தேகம் என்றால் இப்போ வந்து மீண்டும் தேர்தல் நடத்தணும் பாகிஸ்தான்ல. இம்ரான்கானுக்கு என்று ஒரு செல்வாக்கு இன்னும் இருக்கு. அப்ப இம்ரான்கான் உள்ளே இருந்து கொண்டே வந்து தேர்தலை சந்தித்து அவருடைய சகோதரிகள் யாரையாவது ஒருத்தரை அல்லது கட்சிக்காரங்களை ஒருத்தரை முன்னிறுத்தி ஆட்சிக்கு வந்து விட்டால் இம்ரான்கான் வெளியே வந்துடுவார். ஒன்று. இன்னொன்று முக்கியமான காரணம், இராணுவத்தில் இருக்கின்ற 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்கள் இம்ரான்கான் ஆதரவு மனநிலையில் இருக்காங்க. இப்ப சமீபத்துல ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதரவு ஆனா ராணுவம் அவருக்கு எதிரு. என்னன்னா சமீபத்துல பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு அதிகாரத்தை வந்து உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு கீழே போக வேண்டாம், முனீருக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அதனாலதான் நம்ம கூட பேசணும், பாகிஸ்தான்ல ராணுவ புரட்சி வரப்போகுது, அப்போ வந்து அங்க முனீருடைய கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு பாகிஸ்தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசணும். இது என்ன அடிப்படை காரணம் என்றால், இப்ப இங்க இருக்கின்ற ஷெபாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், நவாஸ் ஷெரீஃபா இருக்கட்டும், ஏன்னா அவர் நவாஸ் ஷெரீஃபும் பாகிஸ்தானுக்குள்ள வரல, ஏன்னா அவரும் ஊழல் பண்ணி தான் வெளிநாட்டுல இருக்காரு. எல்லாருமே அப்படி ஊழல்வாதிகள் தான் பாகிஸ்தானை பொறுத்தவரை. அப்ப அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உச்சபட்ச அதிகாரத்தை நம்ம முனீருக்கு கொண்டு வந்துடணும். ஏன்னா முனீர் வந்து ஷெபாஸ் ஷெரீஃபோட நெருக்கமா இருக்காரு, அந்த நெருக்கம் இருக்கு. அப்ப அவருக்கு கொண்டு வந்து ஒரு ராணுவ ஆட்சியை கொண்டு வந்து விட்டால் இம்ரான்கான் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் நடந்தாலும் இப்ப பாகிஸ்தான்ல இருக்காரா அமெரிக்கால இருக்காரா? யாரு? இம்ரான்கான் பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டி சிறைச்சாலையில் இருக்காரு. ஓகே. ராவல்பிண்டி உயிரோட இருக்காரா என்னன்னு தெரியல. ராவல்பிண்டி என்பது திகார் சிறை மாதிரி ஒரு சிறைன்னு வைங்க. இல்ல இப்ப ஜெயில கொன்னுட்டாங்களா, உயிரோட இருக்காரான்னு தெரியலையே. ஏன் இது ஒரு ஆர்டிஐ போட்டு இது நம்ம ஹெபியஸ் கார்பஸ் அது மாதிரி எல்லாம் அங்க கிடையாது இல்லங்க. ஹெபியஸ் கார்பஸ் கிடையாதா? ஏங்க ஆர்டிஐ போடுவது ஹெபியஸ் கார்பஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஹெபியஸ் கார்பஸ் அதெல்லாம் கிடையாதுங்க. ஹெபியஸ் கார் அது ஒரு ராணுவ கோர்ட்டில் தண்டனை கொடுக்கப்பட்டு உள்ள இருக்காரு, அதெல்லாம் போட முடியாது. பாகிஸ்தான் ஜனநாயகமே இல்லையாங்க. அங்க எங்கங்க இருக்கு ஜனநாயகம்? பேரளவுல தாங்க அம்பேத்கர் வந்து ஹெபியஸ் கார்பஸ் தான் வந்து ஒரு ஆன்மாங்கறாரு கான்ஸ்டிடியூஷனோட. எங்க அந்த ஆன்மாலாம் பாகிஸ்தான்ல வந்து ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, புரிஞ்சுக்கணும். அங்க எதுவுமே இல்ல. எங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சட்ட வல்லுநர்களை வைத்து அவங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க? முழுக்க முகமது அலி ஜின்னாவுடைய இதுதான் அந்த இது தனியா பிரிஞ்சு போனாங்க. பிரிஞ்சு போன கொஞ்ச காலத்திலே 1958 அய்யூப் கானுடைய ராணுவ புரட்சி. நம்ம 58 தான் நம்ம ராணுவ தளபதி அய்யூப் கான் ராணுவ தளபதி. நம்ம 58 காலங்களில்
கல்வி புரட்சி செய்கிறோம், வறுமையை நீக்கிறோம்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஆசாத்திலிருந்து ஜவஹர்லால் நேருலேருந்து எல்லாருமே துடிச்சு போய் அந்த திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே ராணுவ புரட்சி 70களில் இந்தியா பாகிஸ்தானோட சண்டை, திருப்பி பங்களாதேச பிரிஞ்சு போகுது. அப்போ என்ன அங்கே இது நடக்கும்? தொடர்ந்து அதுக்கப்புறம் நான் வந்து ராணுவ ஆட்சியும் ஜனநாயக ஆட்சிங்கிற பேரில் மாறி மாறி ஆட்சி, எப்போ வேணாலும் ராணுவம் வந்து ஆட்சியை கவிழ்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் எப்பவுமே இருந்தது. பெனாசீர் பூட்டோவை எப்படிங்க பட்டவர்த்தனமா பட்டப்பகல்ல கொண்டாங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் பார்த்து ஒரு அது சுட்டவனை கூட என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதெல்லாம் அங்க இருக்கின்ற ஆட்சியோட அவலம். அதுல எந்த மாற்றுக்கு பெரிய அவலமான ஒரு இதுதான். நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம், நீதிபதிகள் எல்லாம் வந்து ஏற்கனவே கரப்டடு. நம்ம வந்து இங்க கவலைப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் அது வந்து அவங்க ஒரு 600 வருஷத்துக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடியே கரப்ட் ஆகிட்டானுங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி தான். அப்ப இந்த சூழலில் இன்னைக்கு ராவல்பிண்டி சிறையில் வந்து இம்ரான்கான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும். ஆனா குறைந்தது ஒரு மாதமாவது போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கட்சிக்காரங்க. யாராவது இரண்டாம் கட்சிக்காரங்களுக்கு அனுமதி இல்ல. 11 மாதமாக குடும்பத்தினரும் அனுமதி இல்ல. அவங்க சகோதரிகள் பார்க்கல, குடும்பத்தினர் பார்க்கல, அவருடைய மகன்கள் இங்க வர்றதில்லை. காரணம் அந்த குடும்பத்தினர் வந்து அவங்களுக்கு என்ன இயற்கை நீதி இருக்குன்னு கேட்கறேன். என் மகன், என் பையன், என் பேரன், எங்க அண்ணனை உயிருடன் இருக்காரான்னு உத்தரவாதம் கொடுங்க. எந்த நீதியும் இல்ல. சரி, சர்வதேச கொண்டு ஐநா பண்றோம். அதுக்கு ஏன்னா அவர் சாதாரண இல்லைங்க, ஒரு முன்னாள் அதிபர், சர்வதேச கிரிக்கெட் வீரர். அவர் இப்ப இருக்காரா இல்ல காணா படம் வாங்கிட்டாங்களா? அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் வீரர். ஐசிஐசின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலும் கவலைப்படல. 92ல வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்து அந்த அந்த அணியின் கேப்டன் அவர் கவலைப்படலை. ஏன்னா இன்னைக்கு ஐசிசி சேர்மனாக இருக்கிறது யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். யாருமே கவலைப்படலை. சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச நாடுகள் அமெரிக்காவுக்கு இவர் எதிரானவர் என்கிற கோணத்தில் யாரும் கவலைப்படலை. பாகிஸ்தானில் இருக்கின்ற கட்சிகள், பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ் ஷெரீப் பிரிவாக இருக்கட்டும், அல்லது வந்து இவருடைய பெனாசிர் பூட்டோட கட்சியாக இருக்கட்டும், இவர் வந்தால் நமக்கு வந்து இது ஆப்பா ஆகிடும், நமக்கு எதிராகிடும் அப்படின்னு கவலைப்படலை. என்ன கவலைப்பட போகிறாங்க? அவருடைய கூட முதல் மனைவி, குழந்தைகள் இங்கிலாண்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க யாரும் பாகிஸ்தானுக்கு வர முடியாது. அவங்க வந்தால் அவர்களும் கைது செய்யப்படுவான்னு ஒரு அச்சம் இருக்கிறது. அப்போ இம்ரான்கானும் மட்டும்தான் இருக்காரு. சகோதரிகள் வேற குடும்பத்தை சார்ந்தவர்கள் லாகூரில், பஞ்சாப்ல இருக்காங்க. அப்போ அவர்கள் கவலைப்படுறாங்க, தன்னுடைய அண்ணன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு. பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டே கவலைப்படலையேங்க. நினைச்சு பாருங்க. இப்போ கபில் தேவ் வந்து நமக்கு வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்தாரு. கபில் தேவ்க்கு இப்படி ஒரு நிலைமைனா இந்திய கிரிக்கெட் போர்டு சும்மா இருக்குமா? எதுவுமே பண்ணல. பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் எவரும் வாயை திறக்கல. இதன் பின்னணியில் அமெரிக்கா இருக்குமா? கண்டிப்பாக சிஏஏ சதி இருக்கலாம், ராணுவ சதி இருக்கலாம். இவர் அமெரிக்கா எதிர்ப்பாளர் தான், 100% எதிர்ப்பாளர். பாகிஸ்தானுடைய அயலக கொள்கையை அமெரிக்காவுக்கு எதிராக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து அதை சட்டமாக்க நினைக்கின்ற நேரத்துல தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் ரஷ்யாவுக்கு பயணமானார், ரஷ்யாவோட நெருக்கமாகனு நினைச்சார். இது எல்லாமே இம்ரான்கானுடைய இந்த திட்டம் ஒட்டுமொத்த பாகிஸ்தானுடைய 2022 கொண்டு ஜெயில போட்டாங்க. அதோட ஜெயிலு 2023 ஜெயிலு. ஏன்னா அதுக்கு முன்னாடி 3 வருஷம் ஆட்சி தான். கிட்டத்தட்ட 3 வருஷமா வந்து ஜெயிலில் இருக்கார். எங்க என்ன பண்றாரு அப்படிங்கிறது உலகமும் கவலைப்படல, சர்வதேச சமுதாயமும் கவலைப்படல. ஜெயிலில் இருக்காரு, ஊழல் செய்து விட்டார், அவர் ஒரு ஊழல்வாதி, தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவருங்கிற அந்த ஒரு வந்து ஒரு பழிச்சொல் வேற அவருக்கு இருக்கு. எப்படி உலகம் கவலைப்படும்? யாரும் பேச முடியாது இல்ல. அப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு உள்ள முக்கியமான கேள்வி, இம்ரான்கான் உயிரோடு இருக்கிறாரா? அவரை சென்று சந்திக்க முடியுமா? குடும்பத்தினர் பார்த்தார்களா என்கிற கேள்வி மிக ஆழமானது. அந்த கேள்வியுடைய வீரியம் என்பது இன்னைக்கு பாகிஸ்தானை அதிர வைத்திருக்கிறது என்பது உண்மை. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தி, கேட்கவே பதப்பதைக்குது. ஏன்னா எப்படி வாழ்ந்த மனிதன் பார்க்கும்போது நாமெல்லாம் எந்த மூளைக்குன்னு ஒருத்தர் சொன்னா தெரியுமா, அவரே அப்படி ஆயிட்டார் மாதிரி. அவர் பாகிஸ்தான் ஃபிகர் இல்லை, இன்டர்நேஷனல் ஃபிகர். ஆமா, அரசியலாலும் விளையாட்டு 2 துறையிலுமே அவர் வந்து நாடு கடந்து புகழ் பெற்றவர். மொழி கடந்து, மதம் கடந்து, நாடு கடந்து புகழ் பெற்றவர். திருமண வாழ்க்கையையும் மதம் கடந்து, நாடு கடந்து வைத்துக் கொண்டவர். அப்பேற்பட்ட மனுஷன் இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. அதை பத்தி பாகிஸ்தான் அரசோ எதிர்கட்சிகளோ ராணுவமோ கவலைப்படவில்லையே, அறிவிக்கலையே. இப்ப
இப்ப பெத்த தாய் கூட பார்க்க முடியல. தாய் தங்கச்சி யாருமே. தாய் தந்தையர் உயிரோடு இல்ல. ஆமா, இவருக்கே 78 வயசு. இவருடைய சகோதரிகள் பார்க்க முடியல. ஆ, ஆ. சகோதரிகள் பார்க்க முடியாதனாலதான் தர்ணா பண்றாங்க. சரி, குழந்தைங்க 2 குழந்தைகள் இங்கிலாந்துல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு தெரியல. குழந்தைங்க வர முடியாது. அவங்களுக்கு தெரியல அப்பா என்ன. அவங்களுக்கு இந்த நிலைமை தெரியுது, அவர் ஜெயில இருக்காருன்னு தெரியுது. இந்த 2 சகோதரிகள் தான் இன்னைக்கு லாகூர்ல இருக்காங்க. ரோட்ல உட்கார்ந்து மறியல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரிகைகளுக்கு செய்தி வருது, சர்வதேச மீடியா கவனத்துக்கு போகுது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு புகழ்பெற்ற, சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒருத்தருடைய நிலைமை பாகிஸ்தானில் எப்படி இருக்கிறது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய ஜனநாயகம், பாகிஸ்தானுடைய சூழல் எந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஆதாரம். உண்மையிலே ரொம்ப ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள் இருந்து தான் நம்ம பாடம் எடுத்துக்கணும். ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்டால் இதெல்லாம் நடக்குங்கிற எச்சரிக்கையை மக்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சர்வாதிகாரம் நசிக்கிறோம். அதை எதிர்த்து போராட வேண்டிய தூண்களான லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், மீடியா, நீதித்துறை, இது எல்லாம் அரசாங்கத்துக்கு கைபொம்மையாக மாறிட்டா என்ன நடக்குங்கிற இதை இந்தியாவில் உள்ளவங்களும் கவனிச்சுக்கணும். ஒரு பெரிய பாடம் புரிஞ்சுக்கோங்க. அண்டை நாடு பாகிஸ்தான் எப்படி ஆயிடுச்சுங்கிறது பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவாகவும் நுட்பமாகவும் வரலாற்று பார்வையிலிருந்து எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.